நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த காணொளி திருக்கோயிலும் கல்விச்சாலையும் என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க காணொளிக்குள் போகலாம். கல்லூரி வாழ்த்து. தென்பொதிகை சந்தனமாய் சீர்மிகுந்த நற்றமிழாய் பொன்கொழிக்கும் காவிரியாய் பூநிலவாய் என்றைக்கும் பொங்கும் புகழ் செழிக்க பூம்புகார் கல்லூரி தங்கிடுக நாளும் தழைத்து. வான் பொய்ப்பினும் தான் பொய்யா காவிரி நதியின் வடகரையில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டத்தில் அமைந்துள்ளது பூம்புகார் கல்லூரி. சோழ பேரரசின் தலைநகரமாக விளங்கிய வரலாற்று சிறப்புமிக்க இத்தலத்திற்கு பெருமை சேர்க்கும் வண்ணம் இக்கல்லூரியை தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை 1964 இங்கு நிறுவியுள்ளது. இதனை தமிழகத்தின் அன்றைய ஆளுநர் மாட்சிமை தங்கிய மைசூர் மகாராஜா திருமிகு ஜெயசாம்ராஜ் உடையார் அவர்கள் மே 2, 1964 தொடங்கி வைத்துள்ளார்கள். 1964 இந்திய பண்பாடு நாகரிகத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் விதமாக இக்கல்லூரி தொடங்கப்பட்டது. இக்கல்லூரியில் இந்திய தத்துவம், மேலை நாட்டு தத்துவம், கோயிற்கலைகள், கட்டிடக்கலைகள், தொல்லியல், இந்திய பண்பாடு, தமிழ் பண்பாடு, சைவ சமயம், சைவ சித்தாந்தம், வைணவ சமயம், விசிஷ்டாத்வைதம், வேதாந்தம், இது மட்டுமல்லாமல் கிறிஸ்துவம், இஸ்லாம், சீக்கியம், சமணம், பௌத்தம் போன்ற சமயங்களையும் போதிக்கும் வண்ணம் இக்கல்லூரி தொடங்கப்பட்டது. தற்போது இக்கல்லூரி 60 ஆண்டை நிறைவு செய்து பல துறைகளையும் கொண்டு பல மாணவர்களை உருவாக்கி உயர் பதவிகளில் அமர வைத்து அழகு பார்க்கிறது. இக்கல்லூரியின் முகப்பில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலயம் வல்லப கணபதி ஆலயம். வல்லப கணபதியை பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள். வல்லபை என்ற பெண் சாபத்தால் அரக்கியாக மாறி தேவர்களையும் ரிஷிகளையும் அச்சுறுத்தி வந்தால் தேவர்களும் ரிஷிகளும் சிவனிடம் முறையிட்டனர். சிவபெருமான் பாலமுருகனை போருக்கு அனுப்பினார். பாலமுருகன் அரக்கியை கண்டு பயப்படுவது போல் நடித்து தனது அண்ணன் விநாயகரை அனுப்பி வைத்தார். தனக்கு எதிரே பயமின்றி நிற்கும் விநாயகரை பார்த்து பயந்தாள் வல்லபை. உடனே விநாயகர் அவளை அப்படியே துதிக்கையால் தூக்கி தனது மடியில் அமர்த்தி கொண்டார். மனித உடலும் மிருக முகமும் கொண்டவரால் தான் சாப விமோச்சனம் கிடைக்கும் என்பதை வல்லபை அறிந்திருந்தாள். ஆகவே விநாயகர் துதிக்கைப்பட்ட அந்த நிமிடமே சாப விமோச்சனம் பெற்று பழைய உருவத்தை பெற்றாள் வல்லபை. இதனால் இந்த விநாயகருக்கு வல்லப கணபதி என்ற பெயர் வந்தது. தற்பொழுது நீங்கள் தரிசித்து கொண்டிருப்பது வல்லப கணபதி. ஓம் ஏகதந்தாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தன்னி பிரச்சோதயாத். இந்த கல்விச்சாலையை காத்து வரும்